ஸோ 22 நாட்கள் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்களுடைய டென்யூர்ல இந்த 3 வருஷத்துல அவருக்காக அவர் வீட்டு வாசல்ல கொடிக்கம்பம் நட்டதை பிடுங்கிய சம்பவம் தொடர்பாக கைதாகி ஜெயிலுக்கு போன ஒரே ஆள் நீங்க தான். ஓகே, ஸோ ஐ எம் கிவிங் திஸ் கிரெடிட் டு யூ. நீங்க என்ன வந்து சிறையில வந்து பாத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல நான் அப்போ இத்தனை நாள் சொல்லலை, நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு நீங்க சிறையில வந்து பார்த்ததுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு நீங்களே சிறையில இந்த ஃபீலிங் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களை கார்னர் பண்ணியிருப்பாங்க. பட் பேசிக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க 22 நாள் இப்போ இருந்தீங்க எல்லாம் அது ஓகே. பட் ஆனால் சில நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க இருப்பாங்கல்ல, கூட இருக்கிறவங்க காது பட பேசுகிறவங்க இருப்பாங்கல்ல. என்ன பெரிய 22 நாள், அந்த நேரம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எத்தனை நாள் இருந்தோம், காந்தி கூட இருந்தோம், அப்போ நாங்கள் போடா நாங்கள் வந்து பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து நின்னோம், இதெல்லாம் சொல்லுவாங்க, டைலாக்லாம் சொல்லுவாங்க. பட் இவங்க ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க. பேசுகிறவங்க யாருமே வந்து அதை ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எவனும் வாங்கி திறக்க மாட்டான். அவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கடுமையான ஒரு, அதுவும் நம்ம வந்து டார்கெட்டட் அரெஸ்ட், பொலிட்டிக்கலி டார்கெட்டட் அரெஸ்ட்டு. நம்மளை காலி பண்ணணுன்னே முடிவு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்த உடனே உங்களை உள்ளே போட்டது நேராக குண்டாஸ் பிளாக். ஆனால் நம்ம நேராக கொண்டு போய் போட்டதே வந்து பிளாக் நம்பர் 3 செல் நம்பர் 2. கூண்டாஸ் ஆக்டில் இருக்கிறவங்க, மர்டர் அக்யூஸ்டு, ரேப்பு, இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கக்கூடிய அவங்க செல்லில் எடுத்துகிட்டு போய் என்ன போட்டு எனக்கு அதுவே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பெரிய டார்ச்சர். மென்டலி நம்மளால் வந்து அதுலேருந்து ஓவர் கம்மே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. பேசிக்காக அவங்களுக்கு என்ன பிஜேபியிலேருந்து எடுத்துடணும், ஆனால் அண்ணாமலை கூட நான் இருக்கக்கூடாது. இது வந்து பேசிக் இன்டென்ஷன். மென்டலி இவ்வளோ டார்ச்சர் கொடுத்தா நீங்களே இருக்க மாட்டேன், வேண்டாங்கன்னு சொல்லுவேன்றதுனால. ஓகே.